வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரசன்னா. இன்னைக்கு நம்ம வீட்டு விஞ்ஞானி யூடியூப் சேனல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு எலக்ட்ரானிக் ஒர்க் பெஞ்ச். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ஒர்க் டேபிள் ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 8x4 ஃபீட் 12 mm ஃப்ளைவுட் ஃபுல் ஷீட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம ஒர்க் டேபிளோடைய அவுட்டர் லேஅவுட் டிசைன் எல்லாமே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் வுட் ஒர்க்கிங் பண்ணிட்டேன். அதை முடித்ததுக்கப்புறம் நான் ட்ரா பண்ணுறதுக்கான லேஅவுட் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ட்ராவையும் இந்த டேபிளையும் இன்சைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லைடர் யூனிட் நம்ம கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற ஸ்லைடர் அதை எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ட்ராவோடைய ஒர்க் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம். அந்த ட்ரா ஓப்பன் பண்ணுறதுக்காக சென்டர் டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ட்ரா ஹேண்டில் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்ம ஒர்க் டேபிளில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக பிளான் பண்ண மாதிரி ஸ்விட்ச் போர்டு அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கிறதுக்கான ஃப்ரண்ட் பேனல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸ்விட்ச் போர்டு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கோனா மேக்கோடைய 5 amps அண்ட் 15 amps மல்டி சாக்கெட் 2-in-1 சாக்கெட். அது வந்து 2 சாக்கெட் இருக்கிற மாதிரி ஜங்ஷன் பாக்ஸாகவே நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி 2 பாக்ஸ் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல். நம்ம யூஸ்வலாக ஏசிக்கு சொல்கிறது என்னென்னா பொலாரிட்டி கிடையாது. பட் சில சென்சிட்டிவ் டிவைசஸ்க்கு ஃபேஸ் நியூட்ரல் நீங்கள் மாறி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜர்லாம் வந்துட்டு ஃபேஸ் நியூட்ரல் எப்படின்னா மாற்றி கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதுவே லேப்டாப் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 3-pin ப்ளக் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே ஃபேஸ் நியூட்ரல் டினோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது நம்ம மாற்றி கொடுத்தோம்னா அந்த லேப்டாப்போட பேட்ரி லைஃப் சீக்கிரமாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனாலேயே இந்த கோனா ஸ்விட்சஸில் வந்துட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் டினோட் பண்ணி அவங்க கிளியராக கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த வயரிங் வந்து நம்ம மாறாமல் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வயரிங் கொடுக்குறப்போ வயரோட ஸ்கொயர் நீங்கள் வந்துட்டு என்ன கரண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன லோடு யூஸ் பண்ணுறீங்க, அது எவ்வளோ கரண்ட் ட்ரா பண்ணும் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வீல்ஸ். ஏன்னா நம்ம டேபிளை ஒரே இடத்துல வச்சுருக்க மாட்டோம். அதனால் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வீனஸ்ன்ற ஒரு பேண்டோடைய கேஸ்டர் வீல்ஸ். இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ டிவைஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நான் இதில் வந்துட்டு வயர் மேக்கோடைய ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்கன் 3-inch 15 watts ரெட்கோன் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். TDS 7297 ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர், அதுக்கப்புறம் ஒரு பேஸ் ட்ரெபிள் போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே பவர் சப்ளை பார்த்திங்கன்னா ஒரு 12 volt 2 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம இதில் எப்படி ஆடியோ டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போது 3-inch ஹோல்ஸா கட்டர் எடுத்து நம்ம ஸ்பீக்கர் அண்ட் கூலிங் ஃபேனுக்கான கட் அவுட் எடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது ட்ரில்லிங் மிஷினில் வுட் கட்டிங் பிட் யூஸ் பண்ணி நம்ம வயர் பிடி மாடல் வைக்கிறதுக்கான கட் அவுட் அதை மார்க் பண்ணி அதுக்கான கட் அவுட் வந்து ஒரு அந்த பாயிண்ட் லைன்ஸ் மேலேயே நம்ம ட்ரில் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஃபுல்லாக அந்த கட் அவுட் எடுத்துடுறோம். இப்போது நம்ம எலக்ட்ரிக்கல் பார்ட்டுக்கு வருவோம். இதில் ஆன் ஆஃப் புஷ் டு ஆன் லேச்சிங் ஆக்ஷன் இருக்கிற டிபிடிடி ஸ்விட்ச் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். AC 230 volt இன்புட்டை அந்த டேரெக்டாக ஸ்விட்சுக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மரோடைய ப்ரைமரி கொடுத்துட்றோம். டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி எடுத்து அதை நம்ம டயோடு வச்சு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு கெப்பாசிட்டி ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிடி போர்டுக்கும் ஆம்ப்ளிஃபயருக்கும் கொடுக்குறோம். அதுலேயே ஒரு 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி யூஸ் பண்ணி 5 voltஆக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்வெர்டட் 5 volt அவுட்புட்டை எடுத்து நம்ம வயர் பிடி மாடலுக்கு கொடுக்குறோம். இதில் நம்ம
டிசி சைடு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு எல்இடி இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டு எல்இடிக்கு நம்ம 12 வோல்ட் சப்ளை அப்படியே கொடுத்துட்றோம். இப்போது நம்ம வயர் பிடி மாடியூலோடைய ஆடியோ அவுட்புட்டை எடுத்து நம்ம பேஸ் ட்ரிபிள் மாடியூலுக்கு கொடுக்குறோம். பேஸ் ட்ரிபிள் போர்டில் இருந்து ஒரு 100K ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோலர் மூலயமா ஆம்ப்ளிஃபயருக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்துட்றோம். ஆம்ப்ளிஃபயரோடைய அவுட்புட்டை டைரெக்டாக நம்ம 2 ஸ்பீக்கர்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு ஆடியோ சிஸ்டம் முடிஞ்சது. அடுத்து நம்ம ரெகுலேட்டட் பவர் சப்ளைக்கு வருவோம். அந்த போர்டு வந்துட்டு நம்ம LM317 அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் ரெகுலேட்டர் ஐசி வச்சு தான் நம்ம இந்த ஆர்பிஎஸ் செஞ்சுருக்கோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 3 amps டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அதே மாதிரி நம்ம ஒரு டிசி ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணி டிசியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4750 வோல்ட் கெப்பாசிட்டர் வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிடுறோம். அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது அதுவும் நம்ம ஹை ரேட்டட் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வோல்டேஜ் கொஞ்சம் பூஸ்ட் ஆகியே கிடைக்கும். அதோடைய அந்த ரெக்டிஃபைடு அவுட்புட்டை LM317 இன்புட் பின்னுக்கு நம்ம கொடுக்குறோம். அதோடைய அட்ஜஸ்ட் அண்ட் அவுட்புட் அந்த பின்னுக்கு நடுவில் நம்ம ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் a 10K வால்யூம் கண்ட்ரோலர். அதுதான் நம்ம வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லலாம். அந்த வேரிஸ்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு வோல்டேஜ் அவுட்புட் வேரி ஆகும். நம்ம யூஸ் பண்ண இந்த ரெகுலேட்டர் பவர் சப்ளையில் நம்ம 0.7 வோல்ட்டில் இருந்து 32.9 வோல்ட் அப்ராக்சிமேட்டாக 33 வோல்ட் வரைக்கும் நம்ம அவுட்புட் வேரி பண்ணிக்கலாம். இது நமக்கு டோட்டல் 3 amps கரண்ட்டில் கிடைக்கும். அதே மாதிரி அந்த 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரில் 12 வோல்ட்டுக்கு இன்னொரு டேப்பிங் இருக்கும். அந்த டேப்பிங் நம்ம யூஸ் பண்ணி அதில் சேம் 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த 5 வோல்ட் ரெகுலேட்டட் அவுட்புட்டை நம்ம ஒரு யூஎஸ்பி ஃபீமேல் ஜாக் வச்சுருக்கோம். அது வச்சு நம்ம ஹெட்செட்டோ இல்லை ஸ்மார்ட் வாட்சோ அந்த மாதிரி வேறு ஏதாவது சின்ன சின்ன டிவைசஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஆர்பிஎஸ் முடிஞ்சுது. இதுக்கு நல்ல ஒரு லுக்கோட ஃப்ரண்ட் பேனல் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்காக அக்ரிலிக் ஷீட் வைக்கலாமா இல்லை வேறு ஏதாவது செலவு பண்ணி பண்ணலாமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்ம இதிலேயே இந்த ஒரு ஒர்க் டேபிளுக்காகவே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோனா ஸ்விட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணலை. அதோடைய ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற அந்த ஸ்விட்ச் அந்த யூனிட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதோடைய பாக்ஸ் நம்மகிட்ட சும்மா தான் இருக்குது. அந்த பாக்ஸோடைய பேக் சைடை எடுத்து நம்ம கட் பண்ணி அதுலேயே பிளாக் கலர் வினைல் ஷீட் ஒட்டிட்டு நமக்கு வேணுன்ற இடத்துல மார்க்கிங் பண்ணி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா வுட் கட்டிங் பிட்டு வச்சு நம்ம இதில் மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்ட்டு, அதே மாதிரி நம்ம ட்ரில்லிங் மிஷினில் மெட்டல் பிட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த மார்க்கிங்லேயே நம்ம ட்ரில் பண்ணி அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்து ஆக்ஸா ஃப்ரேம் யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த மீட்டர், அந்த வால்யூம் கண்ட்ரோலர், இந்த பனானா ஜாக், ஃபியூஸ், ஸ்விட்சஸ் எல்லாமே அதில் இன்சர்ட் பண்ணிடுறோம். இந்த ரெகுலேட்டட் பவர் சப்ளையில் நம்ம இன்புட்லேயும் ஒரு ஃபியூஸ் வச்சுருக்கோம், அவுட்புட்லேயும் ஒரு ஃபியூஸ் வச்சுருக்கோம். இன்புட்டில் 2 amps ஃபியூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அவுட்புட்டில் சேஃபர் சைடுக்காக 4 amps ஃபியூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம 3 amps வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 amps ஃபியூஸ் வச்சோன்னா கரெக்டாக 3 ampsக்கு நியர் ஆகும்போது ஃபியூஸ் ப்ளோன் ஆயிரும். அதனால நம்ம 4 amps ஃபியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் நம்ம ஏசி வோல்டேஜும் மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு ஏசி வோல்ட் மீட்டரும் நம்மகிட்ட இருக்குது. இது நான் அவுட்புட் யூஸ் பண்ணுறதுக்கு பனானா ஜாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஃபீமேல் ஹெட்ஸ். இப்போது நம்ம ஃப்ரண்ட் பேனல் ஓவர். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேனலை நம்ம ஒர்க் டேபிளில் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு சேம் மெத்தட் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணுறோம், ட்ரில் பண்ணி ஸ்கொயர் கட் அவுட் எடுக்கிறோம், அதில் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணிடுறோம். இப்போ நமக்கு ஆர்பிஎஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஒர்க் டேபிளுக்கான ஒரு டேபிள் லேம்ப் அண்ட் ஒரு சின்ன டேபிள் ஃபேன் அது வைக்கிறதுக்கான ப்ளக் பாயிண்ட்ஸ் நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம எடுக்கிறோம், ஸ்கொயர் பாக்கெட் கட் பண்ணுறோம், ஸ்விட்சஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுக்கும் நான் கோனா ஸ்விட்சஸ் அண்ட் கோனா ப்ளக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம ஒர்க் டேபிளுக்கு நம்மளுடைய ட்ராக்கு ஒரு லாக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ நம்ம ஒர்க் டேபிள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பட் இந்த ஒர்க் டேபிளை அப்படியே வச்சோன்னா சீக்கிரமே உளுத்து போயிடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வுட் இல்லையா, அதனால் ஃபஸ்ட் இது நம்ம ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப காலம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இதில் நம்ம
நிறைய வேலைகள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கு. முதல்ல நம்ம இந்த ஒர்க் டேபிளுக்கு ப்ரைமர் கோட்டிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறோம். நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியாவில் ஒரு ரப்பர் மேட் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். அதே மாதிரி கால் வைக்கிற கீழே இருக்கிற இடத்துலையும் நம்ம ரப்பர் மேட் யூஸ் பண்ணுறோம். நம்மளுடைய ஒர்க் டேபிளுடைய ஃப்ரண்ட் பேனல், அதாவது அந்த ஸ்விட்ச் போர்டு அந்த ஏரியா அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரெக்ஸின் லெதர் ஷீட் நம்ம ஒட்டுறோம். அதே மாதிரி நம்ம ட்ராக்குள்ளாரையும் ஃபுல்லாக லெதர் ஷீட் பேஸ்ட் பண்ணுறோம். நம்ம ஒர்க் டேபிளுடைய டாப் சர்ஃபேஸ்க்கு மட்டும் கார்னர் பீடிங்ஸ், பிளாஸ்டிக்கில் இருக்கிற பீடிங்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எல் டைப் பீடிங்ஸ். இது எல்லாமே நம்ம ஃபெவிகால் எஸ்ஆர் வச்சு தான் ஒட்டியிருக்கோம். இருந்தாலும் அடிஷ்னல் சேஃப்டிக்காக உறிஞ்சு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பில் போர்ட் ஸ்டேப்லர் வச்சு நம்ம ஸ்டேப்பிளும் பண்ணியிருக்கோம். Device is ready to pair.